ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துகள். நாளிலும் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போம். சங்கீதம் 143 சங்கீதம் 10 இவ்வாறு சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தலும் சொல்லி. பாருங்க, வேத வார் சொல்லுகிறது, அவருக்கு பிரியமானதை செய்ய போதித்தலும் சொல்லி தாவீது சொல்லுகிறார். அநேக காரியங்கள் அவருக்கு பிரியமான காரியங்கள். அதுல ஒரு காரியம் பார்க்கும் பொழுது எது அவருக்கு பிரியம் என்றால், கர்த்தருடைய வேதத்தில பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா கர்த்தருடைய வேதத்தில் நாம் என்ன செய்யணுமாம்? நாம் பிரியமா இருக்க வேண்டும். ஆனா பிரியமா இருக்க வேண்டும் சொன்னால் ஏதோ வேத புஸ்தகத்தை மாத்திரம் எங்க போனாலும் நம்ம தூக்கி கொண்டு போறதோ வர்றது அது மாத்திரம் கிடையாது. நாம் அவருடைய வேதத்தை நாம் என்ன செய்யணும்? நாம் தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் நாம் வேதத்தை தியானிக்க நாம் அவருக்கு பிரியமுள்ள மனுஷனாய் மாற முடியும். அதான் இங்கு பார்க்கிறோம், நாம் எதுல பிரியமா இருக்க வேண்டும் சொன்னால் நாம் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்க வேணும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம குடும்பத்தின் காரியத்துல பார்க்கும் பொழுது நம்ம கணவனுக்கு எது பிரியமான சமையல் என்று சொல்லி நாம் செய்து கொடுப்போம். இல்லாட்டி ஒரு மனைவிக்கு எது பிரியம், இல்லாட்டி ஒரு பிள்ளைக்கு எது பிரியம் என்று சொல்லி நாம் எல்லாம் பார்த்து செய்கிறோம். ஆனா இங்கு கர்த்தருக்கு பிரியமான காரியம் எதுனா நம்ம வேதத்துல தியானமா இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமான காரியம். எனவே நாம் நம்மளுடைய அநீதின வாழ்க்கையில நாம் வேதத்தை வாசித்து தியானித்து நாம் அவருக்கு பிரியமானவற்றை நாம் நிறைவேற்ற வேண்டும். எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.